சாபம் போக முடியாதுன்னு சொல்றேன். இதோ ஓ சாபத்தை குறைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கௌதம மகரிஷி என்ன செய்யறாரு? தேவேந்திரா உன் கண்ணுக்கு மட்டும் அது யோனியாக தெரியட்டும், மற்றவர் கண்ணுக்கள்ல அது மேரியாக தெரியட்டும் அப்படின்னு சொல்லி சாபத்தை மாத்தி வாங்கிட்டு போனாரு இவங்க அண்ணன். ஆமா, ஏதோ பொழப்புக்கு வழி நடத்துற மாதிரி அவர் கூப்பிடுறாருன்னு சொல்லி இவர் போறாரு. ஆமா, இவர் போனாருன்னா இவர் உருவத்தை எடுத்துக்கிட்டு இங்க வரமாட்டாரு நினைச்சியும். ஓலை கொடுத்து விட்டது யாரு? ஓலை கொடுத்து விட்டது யாரு? ஒரே காரி துப்பும் பாரு. ஓலை கொடுத்து விட்டது யாரு? ஓலை கொடுத்து விட்டது யாரு? ஓலை கொடுத்து விட்டது யாரு? பொங்காலையும் திறமாறு தேவேந்திர பேச்ச கேட்டா ஒரே காரி துப்பும் பாரு. ஓலை கொடுத்து விட்டது யாரு? ஓலை கொடுத்து விட்டது யாரு? கௌதம முனிவருக்கு துரோகமா செய்தாரையா, அவன் மனைவியாக அங்குமே சேர்ந்தாரையா. கௌதம முனிவருக்கு துரோகமோ செய்தார் பாரு. கௌதம முனிவருக்கு துரோகமோ செய்தார் பாரு. அந்த யோனியும் பாரு. ஓலை கொடுத்து விட்டது யாரு? உங்க அன்னையின் நிறமாறு தேவேந்திர பேச்ச கேட்டா ஒரே காரி துப்பும் பாரு. ஓலை கொடுத்து விட்டது யாரு? ஓலை கொடுத்தது யாரு? உங்க அண்ணன் பாரு. ஓலை துப்புமே அதுவே பாரு. ஓலை கொடுத்தது யாரு? அப்பைக்கெல்லாம் கோலாகலமான அந்த மாந்தன் நன்னகரே கோந்தனமா என் கனமா என் மீது பழு சொல்லாதீர் மன்னா. கொண்டது சமரிக்க நீங்க இன்று முதல் போறேன் என்று இது ஆகாது என்று உழைத்தே அடக்கமுள்ள பெற்றறிவா. வசந்தா மகாராணி மகாராஜா ஏன்னா நீ கொஞ்சம் நியாயத்தை பேசுவ. ஆமா, உண்மைதான். ஏன்னா எனக்கு தெரியும். ஆனா இவனெல்லாம் பேச மாட்டாங்க. ஏன் மகாராஜா? ஆமா, எல்லாம் அதெல்லாம் கிடையாது. ஊர்தாடி அர்த்தம். அவன் இம்மனாலும் வள்ளியில் இன்னைக்கு தானே வந்திருக்கான். ஆமா ஆமா, இவன் பண்ணிட்டு பேசுவானா? வசந்தா மகாராணி தன் முதுகு ஒருபோதும் தனக்கே தெரியாது, பிறர் என்றால் நையாண்டி பேசுகின்ற உலகம். சொல்லட்டுமா 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 உள்ளபடி சொல்லட்டுமா 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 குறுக்காக சொல்லட்டுமா உள்ளபடி உள்ளபடி உள்ளையாக சொல்லட்டுமா. வசந்த சேனா அடுத்தவங்களை பத்தி நம்ம குறை சொல்லும் போது ஆமாங்க அந்த தப்பு நம்மகிட்ட இருக்கான்னு பாக்கணும். உண்மைதான் உண்மைதான். நம்ம பீனாக்க இருக்குன்னு பாக்கணும். அது சரிதாங்க. பீனாக்க அடுத்தவங்களை பத்தி நம்ம குறை சொல்லும் போது அந்த தப்பு நம்ம குடும்பத்துல இருக்கான்னு பாக்கணும். இருக்கா இல்லையா பாக்கணும். ஆமாங்க. வீடு வாசப்படி உண்டு. அதை விட்டுட்டு என்னமோ எங்க அண்ணன் தான் பொம்பளை வரைக்கும் சொன்னாலே சரி. மன்மதனாவது அவரு வீட்டுக்காரையாவது சொல்றாரு, உங்க வசந்தா வர அவருக்கு இப்பயே நிக்கிறாரு. சொன்னாலே அதுக்கெல்லாம் நீங்க ஆமா போடுறீங்களே. உங்களுக்கு புத்தி இருக்கா? இல்லங்க. அறிவு இருக்கா? இல்லங்க. சூடு இருக்கா? இல்லங்க. சொர்ணம் இருக்கா? இல்லங்க. எல்லாத்தையும் கைட்டு வீட்டுல காய வச்சுட்டு வந்துருக்கோம். எங்களுக்கு புத்தி சூடு சொர்ணம் எல்லாம் இருந்தாக்கா உங்கள்கிட்ட வேலை செய்யணும்.
உங்க கூட வருமா? வசந்தா மகாராஜா அதாவது நான் என்ன சொல்றேன், நாவட கந்தவன் இப்ப போட்டுக்கிற ஆமா ஆமா காலையில போட்டுருவான். நீங்க இன்னைக்கு நேத்தியா போடுறீங்க? எப்ப இந்த நாடகம் ஆரம்பிச்சீங்களா இல்ல இது வரல தான் போடுறீங்க? வசந்தா பரவாயில்ல போட்டீங்க. என்ன பத்தி எங்க அண்ணனை பத்தி சொல்றேன்ல, அந்த ஆண்டி பையன் இருக்கானே, எங்க ஆண்டி பையா? அந்த ஆண்டி பையன், அந்த ஆண்டி பையன் நல்லவனா? தோர்கார நான் கேக்குறேன், அந்த ஆண்டி பையன் நல்லவனான்னு கேக்குறேன். நல்லவனா இல்ல மூத்தவனா? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசுறோம். நெற்றியில் விழியால் இமாலய ஐவரங்காயே காயே அந்த பத்மாசுரனுக்கு அவன் பயந்து ஓடி ஒளித்ததே. அந்த எத்தித்தானறிய இசல் சண்டாளன் சண்டாளன் துன்மார்க்கன் ஆமாங்க. அவர் என்னை வெல்வாரோ என் பாடத்தின் முன்னணில் வாரோ, அவன் என்னை வெல்வாரோ என் பாடத்தின் முன்னணில் வாரோ, முல்லை சூட மலர சோதமாகவே, முல்லை சூட மலர சோதமாகவே, ஆண்டவா, நாய கழுத குதிரை பண்ணி கழுதங்கிறீங்களே என் எந்த முன்னாடி நேரமும் வாங்கிட்டே இருக்குமே. ஏன் முன்னாடி நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன இருக்கு? ஏங்க, அவங்க உங்க பொண்டாட்டி அவங்க சொன்னா குத்தமே வராது. அது என்னங்க கழுத? ஆமா. அடுத்து இடையில பூந்தாதான் சண்டை வர்றது. அதாவது அந்த ஆண்டி பையன் நல்லவனா தான் எங்க அண்ணனை பத்தி கூட சொல்லலாம். உண்மைதான். அந்த ஆண்டி பையன் பேர் பெற்றாளு அடி கண்மணியே எந்த நிட அன்புள்ள மெய்ரதியே, அடி கண்மணியே எந்த நிட அன்புள்ள மெய்ரதியே, அந்த கரியமால் எந்த கப்ப முரகரியின் தன் பெருமை கூறிடுவேன் கேளுமத என் அழகுள்ள கண்மணியே, கடும உள்ள ராட்சிதான் அவன் படுபாவி பத்மாசூர, கனிவுடன் தயமிருந்தான் துணிவுடன் அப்போது, அடி கஞ்சா வெறியடி அஞ்சுகமே, கஞ்சா வெறியடி அஞ்சுகமே உண்டாகப்ப, கனமுடனே ராட்சிதன் உன்மன வைத்துதான் தோன்றி. ஏதாவது உலகத்துல நீங்க கஞ்சா விற்கிறீங்களா? யாரு காரணம்? உலகத்துல கஞ்சா விற்கிறது இந்த ஆண்டி பையன் தான். முத அவரு குடிச்சு ஊரெல்லாம் கஞ்சா ஆக்கிட்டாரு. கஞ்சா விற்கிறது காரணமே அந்த ஆண்டி பையன். ஆமா, அங்க காசில கஞ்சா குடிச்சாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இங்க எந்நேரத்துக்கும் வந்துட்டுடா. அடி கஞ்சா வெறியடி அஞ்சுகமே உண்டகப்பா, கனமுடனே ராட்சிதன் உன்மன வைத்து தான் தோன்றி, கேட்ட வர தருவன் என்றார் மேட்டுவே அல்லவர்க்கு, கபடு சுது தனரியா உமாவதி உண்டாகப்பா, என் கையை எவர் சிரத்தில் நான் மையமதில் வைப்பேனோ, என் கையை எவர் சிரத்தில் நான் மையமதில் வைப்பேனோ, அவர் கடலை எறிய வர மனமைத்து தாரும் என்றார், காரியமாக வர வீரியமா தந்தரடி, காரியமாக வர வீரியமா தந்தரடி, கீர்த்தி வரம் பெற்றவுடன் கிருப உள்ள ராட்சிதானோ, கடவுளை நீர் எனக்கு நான் தினமுடனே கேட்ட வர, கிருப வைத்து தந்ததினால் தருணமே உன் தீரத்தில், கட்டழகா கையை வைத்து திட்டமுடன் பார்ப்பேர் என்றார், அதை கேட்டு உண்டன் தந்து ஆதிசிவன் ஓடி போய் ஐவலை கையில் ஒளிந்தாண்டி, ஆட்டம் உண்ட அப்போது கலங்கிய ஓடினதை இருந்து எந்த கப்பன் அண்டவண்ண கோபம் கூட நாடகத்தில் மோகினி போல் ஓடி வந்தார் அப்போது, அந்த கிளிமணியை கண்டவுடன் வழி உள்ள ராட்சிதானோ கட்டி சேர வேண்டும் என்று அந்த பட்டி மகன் என்றாண்டி, கச்சடலே வார்த்தை கட்டி விசேஷமாய் ஏது சொல்வார், கங்கை கரையை கிணீர் மங்களமா ஸ்நானம் செய்து கடிகே வந்தீரானால் முடிகே சேர்ந்து விடலாம், கண்ணிகா தானிருக்க துன்மார்க்க சூரனமே, யாரெல்லாம் வளைந்தார் குட்ட குளங்காடாமல் கோவில் குளம்படியை கொஞ்சம் ஜலமேக அவன் பார்த்து, ஜலம் இல்லாமல் நீ கரத்தை சிறைத்தில் வைக்க தந்தவனத்தின் மகிமேல போது மறந்து பற்றி இருந்தான் நலமில்லா பாவி அவன், தான் மகிழ்ந்தான் நாரணன் சுற்றி தன்னை கங்காதல் முன்ன வந்து சக்கரத்தோடு உரைத்தார். வசந்தா மகாராஜா பத்மாசுரன் ஒரு அரக்கன் இருந்தான். பத்தோடு சூரியன் பத்மாசூரன் பத்மாசூரன்
பத்மா வீட்டுக்காரங்க பத்துமா வீட்டுக்காரன் இல்லையா? பத்மாசூரன். பத்மாசுரனா? இந்த ஆண்டி வேலை வச்சு அவன் தவம் இருக்கான். ஓஹோ, இந்த ஆண்டி வேலை வச்சு அவன் தவம் இருக்கான். மாமனார்லாம் அதுக்கப்புறம் என்னவா மாமனாருக்கு கோபமா வர மாட்டேங்குது, என்ன சொன்னாலும் செவிடான உட்கார்ந்து இருக்காரு. மாமனார்லாம் அதுக்கப்புறம் சோத்தெல்லாம் திங்கிறாரா இல்ல வேற? வாங்க விட்டுரு. இல்ல அவங்க ஆயா இட்லி சுடுறதை திங்கிறாரான்னு கேட்டு முருகபாண்டி, நான் என் மாமனார பேசுவேன், நீ பேசக்கூடாது. நான் இல்லங்க, நான் சொல்ல, நீ பேசாம இரு. நான் பேசல. பேசாம இரு. ஒரு தடவை தான் சொல்லுவேன், மறுதடவை சொல்ல மாட்டேன். நான் ஒரு தடவை தான் எல்லாம் சொல்லுவேன். ஒரிஜினல். என்ன பண்ணாரு? என்ன பண்றாரு? என்ன பண்றா? சிதம்பரம் வாசனே, தில்லையோட ராஜனே, சிவகாமி நேசனேவா, ஓ நடனத்தை காணவே நாலு மூரஞ்சவர்கள் காத்திருக்கின்றனரேவா. சிதம்பரம் வாசனே, தில்லையோட ராஜனே, சிவகாமி நேசனேவா, ஓ நடனத்தை காணவே நாலு மூரஞ்சவர்கள் காத்திருக்கின்றனரேவா. பிடிக்கு மஞ்சு மந்த தேவா, பிறப்படி கொண்டவளே நாதா, அல்ல பிடிக்கு மஞ்சு மந்த தேவா, அட பிறப்படி மந்தவளே தேவா, நாலு மூலவம கொண்ட நடுவல்ல கலக சபையே, கலக சபை விட்டரங்கி கத்தரே வாரும் ஐயா. லா 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 லா. நடனத்தை காணவே நாலு மூரந்தேவர்கள் காத்திருக்கின்றனரேவா. சிதம்பரவாசனே, தில்லை நடராஜனே, சிவகாமி நேசனேவா, உன் நடனத்தை காணவே நாடம் என்னும் இங்கவே இவன் என்னும் இங்கி வாவா. அப்படி இந்த ஆண்டி மேலோட வைக்க அவன் தவம் இருக்கான். இந்த ஆண்டி மேல வச்சு தவம் பாரு, அவரு மாமனாரை பத்தி அவரு சொல்லுவாரு, நம்ம அதுக்கு வந்து சரிப்பட்டு வராது. என்ன பண்றது? அப்படி தவம் இருக்கா? ஆமா, வ- ஆ? ஏன் மறுபடியும் பஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு பாக்குறாரு. உண்டு ஏங்க கண்டிப்பா உண்டு. ஏன்னா 80 மட்டும் கொடுங்க. ஏன்னா, நான் குடுத்துதான் பழக்கம். அடேவா. நான் ஒரு குடுத்துதான் பழக்கம். ஆமா, அப்படி பார்த்தாரியா, ஆஹா, நான் அதாவது போல வணங்கியும் இந்த ஆண்டி வரலன்னு உடம்புல உள்ள சதையெல்லாம் அறுத்து அக்கினிக்கு ஆழ்த்து கொடுத்தான். அப்பி வரல வல்ல கடைசியாக கத்தி எடுத்து கழுத்துல வைக்கக்கூடிய நேரத்துல அப்பதான் அந்த ஆண்டி பாய் ஓடி வரான். எப்படி ஓடி வரான்? எப்படி? நான் ஓடி வந்து கைபிடித்த நண்பனே, ஓடி வந்த கை பிடித்த நம்பரே, நான் தேடி தவம் இருந்த கத்தரே, தேடி தாகம் இருந்த கந்தரே. அப்படின்னாயா. ஆஹா, பத்மாசுரா, ஆ, உன்னுடைய யாகத்தை நான் மெச்சினேன். ஆமா, உனக்கு என்ன வரம் வேணும்னா? ஆ, என்ன வரம் வேணும்னு? என்ன வரம் வேணும்? இது என்ன வரம் தான்? என்ன வரம் வேணும்? ஓஹோ, பத்மா வீட்டுக்காரர் தானே? செவிடு பத்மாசுரன். ஆமா, என்ன பரமா, வரம் வேணும்னு கேட்டேயா? என்ன வரம்? ஆமா கேட்டா, அதுக்கு கேட்ட மாதிரி ஒரு கேள்வியா? இது கேள்வியாவா? ஐயோ, குமரியா கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். பல்லுல கேள்வி. என்ன வரம்? எந்த ஊர்ல போனாலும் இந்த ஊரை சொல்லலாம். இல்ல இல்ல, நீங்க என்ன வரம்னு கேட்டீங்க. ஆமா, இது என்ன வரம்? என்ன வரம்? இல்லன்னா பிச்சா வரமா இருக்கும், என்ன வரம்? இல்ல மாய வரம். அந்த வரம் இல்ல. என்ன வரம்னு கேட்ட போது அவன் கேட்டான் பாருங்க. பத்மாசுரன் கேட்கிறான், சிவனே செவலனே. கையை யார் தலையில வச்சாலும் அப்படியே எரிஞ்சு சாவணும்னு கேட்டான். பால ஏய்தாப்ல யாரும் உட்காராதீங்கப்பா. உன் கையோட பவர். அவரு கைய வச்சிட போறாரு, ஏய்தாப்ல உட்காராதீங்க. அதோட இல்ல, என்ன குமரியா கேட்கல. ஆமா சொன்னா, இந்த ஆண்டி மேலுக்கு புத்தி இருக்கிறது இல்ல, அதானே, இந்த ஆண்டி மேலுக்கு அறிவு இருக்கிறது இல்ல, இருக்கிறது இல்ல. அப்படியே கொடுத்துட்டான். மானகண்ட பையன். என்னத்தை கொடுத்தான்? அந்த வரத்தை. எந்த வரத்தை? அது செவிட்டு வரத்தை. முடிச்சிட்டு யோ, யாரு தலையில கைய வைக்கிறாங்களோ அவன் சாவு. அச்சை சொன்னீங்களா? இப்பதான் மாமா கூப்பிட்டு அப்படி கேட்டா கொடுத்தா. திரும்பி சுத்துமுத்தும் பாக்குறான் அந்த சூரா. ஒரு பயம் இல்ல, ஒரு செருக்கி வரல. செருக்கி வரல.
பார்த்தாயா? வரிக்கி. ஓ முக்கன் படுத்த முக்கன் நிறைய பரம கடவுளே, நீ கொடுத்த வரம் மெய்யா போய் உன்னை சோதனை செய்து பார்க்க போறேன்னு வரம் கொடுத்த வந்தாலே கைய வைக்க போறான். இதுதான் நல்ல பாயிண்ட். பாயிண்ட் தான் தெரியும். ஆண்டி பாய் எப்படி என்ன பண்றான்? ஓடுறான் 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 ஓடுறான். ஆமா, அதாவது இங்க பாக்கணும் என்ன, ஓடுறவன் ஒழுங்கா ஓட வேண்டியதானே. இவன் ஓடுறவன் எப்படி ஓடணும்? ஏ மச்சான், 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 ஏ இப்பதான் அட்ட கிளாஸ்ல சேர்ந்திருக்கான் போல இருக்கு. எல்கேஜில சேர்த்து இப்பதான் அட்ட கிளாஸ்ல சேர்ந்திருக்கான். அதாவது அவன் செவிடுங்க. ஏ, ஏ மச்சான், ஏ மச்சான், ஏ மச்சான், அண்ணே, ஏ ஏ மச்சான், ஏ மச்சான், ஏ மச்சான், ஏ மச்சான். என்ன இந்த சூரனான கொன்னுடுவான் போல இருக்கு. நான் செத்துட்டா ஓன் தங்கச்சி தாலி எடுத்துருவான். என்ன காப்பாத்து, ஐயோ, என்ன காப்பாத்து. மனசு கஷ்டமா இருக்கு. என்ன பார்த்தா இல்லங்க, மனசு கஷ்டமா இருக்கு மகாராஜா. அதாவது அவரு தங்கச்சி தான் தாலி எடுத்துருவான்னு ஒண்ணு எங்க அப்பா பார்த்தாரு. இந்த ஆண்டி பையன் கேட்காம வரத்தை கொடுத்துட்டு இப்படி ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தங்கச்சி தாலி எடுத்துவாள அப்படி என்று ஏதாவது எந்த ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி என்ன பண்ணாரு? முக்கண்ணியும் சக்கரை தித்திக்கும் போடுறானே வடக்குத்து ராஜா வந்துட்டாரா? இப்ப எங்க போய் தயிர் வடக்குத்த அப்படி எங்க அப்பா இருமணங்கு ஜெகன்மோகனிய போல உருவெடுத்தார். ஜெகன் மோகினி. ஆமா, அந்த அடுப்பு உள்ள காலை வச்சுக்கிட்டு அது இல்ல, மோகினி அவதாரம் மோகினி எங்க அப்பா எடுத்தாருங்க. ஒரு நேரத்துல நல்ல தண்ணி குளத்துல மோகினி ஒதுக்கி வச்சிருந்தாங்களாம். ஆமா, 12 மணிக்கு மேல வர மாட்டாங்க. இப்ப எல்லாம் 12 மணிக்கு மேல எல்லாம் கடையா கிடக்குறாங்க. ஆமா, அப்படி மோகினி அவதாரம் எடுத்து வர்றாரு. மோகினி அவதாரம் எடுத்து என்ன பண்றாரு? அந்த சூரன் முன்பாக ஆடுகிறார். எப்படி ஆடுகிறார்? எப்படி மோகினி ஆட போகுது? இப்ப ஆடு ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏந்திரி ஏந்திரி சொல்ற ஏந்திரி முதல் நாடகத்துல போய் ஆமா. தங்க பதுமை ஒன்று சதிராடுது, சந்தனபுர் குழம்பு இழைந்தோடுது. தங்க பதுமை ஒன்று சதிராடுது, தங்க பதுமை ஒன்று சதிராடுது. சந்தனபுர் குழம்பு இழைந்தோடுது, தங்க பதுமை ஒன்று சதிராடுது. சந்தன பதுமை ஒன்று சதிராடுது, அதில் சந்தனை பற்றி ஒன்று இதழாடுது. சந்தன
வைத்த கலசங்களோ இந்த கல்லில் அணைத்தெடுத்த வடிவங்களோ சிலையில் மறைத்து வந்த நடனங்களோ கால தவறாமல் ஓடி வரும் இதயங்களும் கொண்ட பதுமை ஒன்று சாதிராது தங்கதங்கீபாகும் இதனாடு அந்த பதுமை ஒன்று சாதிராடு மணி கட்டி அழைப்பது பூஜண்டு சுகம் பெறலோடி வரும் சிறப்புள் கொண்டு கட்டமுகத்துடன் கட்டி அழைப்பவன் ஆனன்றோ மாடி சில கழுவமாடி சில காவலும் தங்க சந்தன பதுமை ஒன்று சதிராது தீபல் சுந்தரமாக வந்து இவளாடுது சந்தன பதுமை ஒன்று சதிராது ஆடுகிறாள் ஆடினாள் 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 அம்பலத்தில் ஆடுகின்ற ஆனந்த தாண்டவத்தை அம்பலத்தில் ஆடுகின்ற ஆனந்த தாண்டவம் அம்பலத்தில் ஆடுகின்ற ஆனந்த தாண்டவத்தை அம்பலத்தில் ஆடுகின்ற ஆனந்த தாண்டவம் ஆடினாள் 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 தக்கிட தருகிட தக்கிட தீர்த்து தக்கிட தருகிட தாம் தாம் தக்கிட தருகிட தாம் தாம் அப்படி ஆடி அபிநயம் பிடித்து இந்த கையை தூக்கி தலையில வச்சாரியா அவர் வச்ச உடனே அந்த சூரன் வச்சா இல்லையா அபிநயா இல்ல அபிநயம் அபிநயம் வேற அபிநயம் வேற ஏன்னா கைய வச்ச போது இந்த ஆண்டி பைய கொடுத்த வரத்தால அந்த சூரை எரிஞ்சா சூரை எரிஞ்ச உடனே எங்க அப்பா உருவத்தை மாத்திட்டு போய் மச்சான் மச்சான் அந்த சூரனை கொண்டுட்ட நீ வெளியில வந்தாரு வெளியில வந்தாரியா வெளியில வந்தாரு ஒழுங்கா இருக்கன்றதானே சும்மா தானே இருக்கு மச்சான் மச்சான் நீ எப்படியா கொண்டாரு பொம்பளை அவதாரம் எடுத்து கொண்டாரு அந்த அவதாரத்தை எடுத்து காட்டினாரு உடனே எங்க அப்பா மீண்டும் அந்த அவதாரத்தை எடுத்து காட்டினாரியா எங்க அண்ணனை பொம்பளை பொறுக்கி சொன்னாலே ஐயோ ஐயோ அவங்க பொண்டாட்டியே அவன் நீனும் எப்ப பண்ணா இருக்க போருக்கு ஏன்னா இந்த ஆண்டி பேர் பேர்பட்ட நல்ல மனுஷனாவா நல்ல மனுஷன் அவரு எங்க அப்பா பொம்பளை அவதாரம் இருக்கும் போது அப்படியே போய் கட்டி முடிச்சுட்டா எங்க அப்பாவை இந்த ஆண்டி பையன் தான் யாரு இந்த ஆண்டி பையன் இவரு அந்த மனுஷன் அவரு இந்த ஆண்டி பையன் தான் கட்டி முடிச்சுட்டா இவரும் போனா பொறுக்கியா ஐயோ பெரிய பொறுக்கிவா இவ கதையில சிற்பா இந்த கதை இல்ல இவரும் போனா பொறுக்கி தானே போனா பொறுக்குவாரு போலன்னா சிவகரை நேசி வச்சு வந்து உட்காந்து கட்டி பிடிச்சிட்டானா என்னாச்சு என்ன இந்த ஆளுக்கு வீரியம் வெளியேறிச்சு கீழே வந்த ஆபத்துன்னு எங்க அப்பா கையில வாங்கி ஒரு குழந்தைய ஒரு பேரை சேர்த்து கையப்பன் என்ற பெயரை வச்சு அங்க வச்சாரியா வச்சாரு ஏன்னா நாளடைவுல அந்த குழந்தை அதாவது வளர்ந்து ஆளாகி இப்ப 4 மாநிலத்தை ஆட்டி வைக்கிறான் மாநிலம் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா 4 மாநிலத்தை ஆட்டி வைக்கிறான் எனக்கு என்ன மனசு கஷ்டமா இருக்கு என்ன இந்த பயலை எப்படி இருந்தாலும் போட்டு எனக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை உருவாக்கிட்டானோ எப்படி என் மாமனும் அதாவது இந்த பையன் இருக்கான ஐயப்பா இருக்கான ஐயப்பா ஆமா ஐயப்பன் அவனை நான் என்னன்னு கூப்பிடுறது என்னன்னு கூப்பிடுவேன் ஐயப்பன் அவன் சொல்றேன் முடிச்சோட சொல்லு ஐயப்பன் பையன் இருக்கான அவனை நான் எப்படி கூப்பிடுவேன் எப்படி கூப்பிடுறதுன்னு ஒரு சந்தேகம் தான் எப்பனுக்கு போறதானால நான் தம்பின்னு கூப்பிடுவேனா என் மாமனுக்கு போறதானால நான் மச்சான்னு கூப்பிடுவேனா இப்ப அந்த மாதிரி தான் முறையே தெரிய மாட்டேங்குது என்ன முறை எல்லாம் ஏதாவது அண்ணன் மச்சான் முறை எல்லாரும் கேட்கிறானுவா ஐயப்பன் என்ன ஒண்ணு ஐயப்பன் என்ன ஒண்ணு என்ன சொல்லுவான் பெருமை தம்பின்னு சொல்றதா நான் மச்சான்னு சொல்றதா சொல்லாலே சொல்லாலே தெரியலே
மவனும் என் மாமனும் சேர்ந்து இல்ல நாளாக நம்ம என்ன குடும்பம் பண்றது? வெளியில போனா ஒவ்வொருத்தன் காரி துப்புறான். என்ன பண்றது? ஐயப்பா உனக்கு என்ன துண்டு குண்டு எடுத்துட்டு போனீங்களா இல்லையா? ஐயப்பா என்ன வேணும் என்ன கேட்கிறான். நவாப்பட்ட கேட்கிறோம். கேளு சொல்லுமா எதுல துப்புனா மூஞ்சில துப்புனா, அதனால தான் உன்கிட்ட சொல்றேன். நம்ம குடும்ப பெருமை வசந்தா அப்பேற்பட்ட கேவலமான குடும்பத்தை நான் பொண்ணு கட்டிட்டு வசந்தா ஒரு மனமான சூடு திருநாளையல்லி மனதுக்குள் போராடினார் மனதுக்குள் போராடினார் காயோ நிலை வந்ததாலே தனக்குள்ளே போராடினார் கரையார் அரிக்கின்ற வேறாகினார் சுமை தாங்கியே நின்று அழுகிறது பாவம் சுமை தாங்க முடியாமல் அழுகிறது சுமை தாங்கியே நின்று அழுகிறது முடிவான பாதை தெரியாத வேலை அடிவாடி இருளுகுமோ முடிவான பாதை தெரியாத வேலை அடிவானில் மணல் வீடு கட்டி விளையாடும் போது புயலோடு மழை வந்தது வாழ்க்கை கலைந்தோடு முகிலானது சுமை தாங்கியே நின்று அழுகிறது சுமை தாங்க முடியாமல் அழுகிறது சுமை தாங்கியே நின்று அழுகிறது இந்த பையன் இந்த பையன் அவன் கூட்டி கொடுத்தான் கொடுத்த கொடுத்தான் கூட்டி கொடுத்தான் கொடுத்த கொடுத்தான் கூட்டி கொடுத்தான் கொடுத்த கொடுத்தான் கூட்டி கொடுத்தான் கொடுத்த கொடுத்தான் ஐயோ ஐயோ அந்த ஆளுக்கு ஒண்ணும் வர மாட்டேங்குது. அவர் செவனேன்னு உட்கார்ந்துருக்காரு. பெஞ்சில உட்கார்ந்தாங்க பத்திரிக்கை பெஞ்சில இருந்து கீழே டைம் வந்துச்சு போய் உட்காந்துருப்பாங்க எங்க அண்ணா எங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னா கோவம் வரும். ஆமா, அவங்க குடும்பத்தை வச்சு பேசினா கோவம் வராது. உன் குடும்பத்தை பேசினா அவங்க கோவம் வராது. அவன் கூட்டி கொடுத்தான் கொடுத்த கொடுத்தான் கூட்டி கொடுத்தான் கொடுத்த கொடுத்தான் பொண்டாட்டியே கூட்டி கொடுத்தாவா? ஆமா, பொண்டாட்டியை கூட்டி கொடுத்தவன் கொடுத்தாரு பொண்டாட்டியா கூட்டி கொடுத்தாருன்னீங்கல்ல அவரு எங்க கொடுத்தாரு எத்தனை மணிக்கு கொடுத்தாரு எந்த இடத்துல கொடுத்தாரு எத்தனை வினாடிக்கு கொடுத்தாரு எனக்கு இது இப்பயே உடனே இப்பயே தெரியும் இதெல்லாம் காலம் விழுதா பாட்டு பாடினா காலம் உள்ள இதை சொன்ன உனக்கு காலம் இல்ல உள்ள இதுக்கு மாப்பிள அப்படி இல்ல ஒரு விஷயத்தை சொன்னா தெல்ல தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் சொல்ற தம்பி பேட்டை துள்ளி ஆடும் போது மனமும் துள்ளுது ஐயன் பேரழகை காண உள்ளம் ஆசை கொள்ளுது காட்டுக்குள்ளே கரண மோசம் வானில் விளக்கிது பக்தர் கூட்டம் காட்டில் இருக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது கோவிலில் சந்தனம் மணக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது என்ன மானபூதமத்தி அங்கே மணக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது மணக்குது
வேட்டைக்குள்ளே ஆடும் போது மனம் துள்ளுது வேட்டைக்குள்ளே ஆடும் போது மனம் துள்ளுது ஐயன் பேரழகை காண உள்ள ஆசை கொள்ளுது வேட்டைக்குள்ளே ஆடும் போது மனம் துள்ளுது ஐயன் பேரழகை காண உள்ள ஆசை கொள்ளுது காட்டுக்குள்ளே தரண கோட்டை காண பிழைக்குது கற்பினு கண்களமே சிற்பரந்தபலமே கற்பினு கண்களமே சிற்பரந்தபலமே நற்றாமரை முகத்தாலே நாராயண மருமகளே நற்றாமரை முகத்தாலே நாராயண மருமகளே கஞ்சா வெறியனடி கணவரியல் மாயாண்டி கஞ்சா வெறியனடி கணவரியல் மாயாண்டி நெஞ்சிறக்க இல்லாத நிசூரம் உண்டகப்பா இல்லாத நிசூரம் உண்டகப்பா காயம் எடுத்த கதை காசி நில கெட்டாயோ தாயேது தந்தையேது தமையன் தம்பி தானேது தாயேது தந்தையேது தமையன் தம்பி தானேது கல்லால் அடியும்பட்டா கண்ணப்படி எச்சால் உண்டா கல்லால் அடியும்பட்டா கண்ணப்படி எச்சால் உண்டா கல்லால் அடிப்பட்டொரு நாள் விஜயனுக்கு வரமளித்தா அங்க என்னும் பெண்மணியை கழக இடையில் மறைத்தார் மாதாவிடம் மருந்து வைத்து தெரு வைத்தறிந்தார் கடலில் வலை போட்டு கந்தலை ஒரு மீனாக்கி இடமாய் மீனை பிடித்த ஊமையை மனம் கூறிந்தார் நாட்டில் பத்மாசுரனுக்கு கவடம் என்று வரமளித்து வட்டம் இடுத்தாண்டி உண்டந்தை மாயாண்டி அழகி சிவன் நிற்பதனை கண்டு என் தந்தை அவர் சூரனை ஏமாற்றி மிக்கலையா அவி இடித்ததொரு கழுத்த செறி தொண்டனை அவையவன் ஏமாற்றி பிள்ளை கறி சோறு கட்டா ஆணை புலித்தோலை ஆடையாய் உடுத்து கொண்டார் கடங்காத காதகம் இருந்தாண்டி மஞ்சு வந்து பிரம்படி கட்டாண்டி அரும்பு இருக்க அரும்பு கடை துறை இருக்க துரும்புக்கு சமாளமடி துணிந்து விடபடி வசந்தா மகாராஜா எவனாச்சும் புள்ளகரி கேட்பானா? ஐயோ புள்ளகரியா
ஒரு மாட்டுக்கறி கேட்பான், ஒரு ஆட்டுக்கறி கேட்பான், ஒரு பன்னிக்கறி கேட்பான். இந்த படுபாய் புள்ளகரியா கேட்டாயா? ஓ ஓ இந்த படுபாய் புள்ளகரியை கேட்டான். ஐயோ இதை போல பையன் ஆண்டி பையன் நாட்டுல உலகத்துல உண்டா? உண்டா? என்ன சந்தேகம்? ஆமா தான் கேட்டான். அதான சொல்றேன். புள்ளகரியா? புள்ளகரி. ஆ. ஏன்னா கர்ண மகாராஜன் ஒருத்தர் இருந்தான். யாருங்க? கர்ண மகாராஜன். கர்ண மகாராஜா. அந்த கர்ணனுக்கு மாடை கொடுத்தான், மனையை கொடுத்தான், பொண்ணை கொடுத்தான், பொருளை கொடுத்தான், எல்லாம் தானம். எல்லாம் தானா? எல்லாம் கொடுத்தோம். அன்னதானம் பண்ணல அந்த கர்ணன். அதனால அந்த பிறவில அவனுக்கு முக்தி கிடைக்கல. யாருக்கு கிடைக்கல? கர்ணனுக்கு கிடைக்கல. அப்பா கடைசியில எங்க அப்பா சொன்னாரு, உனக்கு இந்த பிறவில முக்தி கிடையாது. அடுத்த பிறவில பரஞ்சோதி பண்டிதர் பிறந்து காடன் மகாராஜா அசவையில இருந்து தினந்தோறும் 1000 பேருக்கு நீ சாப்பாடு போட்டு வா. சாப்பாடு போட்டு வந்தால் உனக்கு அன்னதானம் பண்ணிட்டு தான் உனக்கு நிச்சயமா முக்தி கிடைக்கும் அப்படின்னு எங்க அப்பா சொன்னாரு. உங்க அப்பா? அதான் உங்க அப்பா தான் சொல்லுவாரு. அவர் தான் எல்லாத்தையும் சொல்லுவாரு. இந்த ஆடி சொல்லுவான். இவர் எங்க சொல்றது? இவர் தான் அதை மாத்திக்கிட்டு முடிக்கிறாரு. இவர்தான் மாட்டிட்டு முடிக்குவேன்னு சொல்லுவான். ஒண்ணு சிறுதண்டலா பக்தரா பிறந்து தினந்தோறும் 1000 பேருக்கு அன்னதானம் அடிச்சுட்டு வரான் ஐயா. இவனை சோதிக்கணும்னு இவன் நினைக்கான். இந்த சிறுதண்ட பக்கம் சோதிக்கணும் அப்படின்னு இந்த ஆண்டிபாய் என்ன பண்றான்? நல்ல குடும்பத்துல போய் சோதிக்கணும் போறவன. இது பழமே தேவையா இருக்கு? இவனுக்கு செய்யறதே சோதனை வேலை தான். ஆமா. ஒருவேளை ஆஸ்பத்திரியில இருந்தாரோ தெரியல. சோதனை சோதனை தான் இவனுக்கு. ஆஸ்பத்திரியில தான் பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவனுக்கு தாய் இல்ல, தந்தை இல்ல. இந்த ஆண்டி பேருக்கு இல்லையா? ஒண்ணும் இல்ல. அப்ப பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க யாரு? ஊடு இல்ல, ஊடு இல்ல. ஓஹோ. ஊர் இல்ல, ஊர் இல்ல, தாய் இல்ல, தாய் இல்ல, தந்தை இல்ல. சுடுகாடு தான் அவனுக்கு இல்ல. ஐயோ ஐயோ. சுடுகாட்டுல இருக்கிற பையன் தானே அவன். அதுக்குதான் வெறும் சாம்பலா பூசிட்டு நிக்கிறாரோ. போய் பாரு. அதான் புகையா அடிக்குத, கஞ்சி அடிச்சிட்டு இருக்காரோ. ஒரே நாத்தனாரு. அப்புறம் வெறும் புகையா பறந்துகிட்டு இருக்க. வதந்தா என்ன கஞ்சா வாட தூக்குது. அந்த நேரம் பார்த்து என்ன பண்றான்? சோதிக்கிறாரா? அண்ணன் தருவாருண்டோ பசி தீர, அண்ணன் தருவாருண்டோ, அண்ணன் தருவாருண்டோ பசி தீர, அண்ணன் தருவாருண்டோ, அண்ணன் தருவாருண்டோ பசி தீர, அண்ணன் தருவாருண்டோ, அண்ணன் தருவாருண்டோ பசி தீர, அண்ணன் தருவாருண்டோ. அப்படி தெரு தெரு அந்த ஆண்டி மேல பிச்சை எடுத்துக்கிட்டு வரான். பிச்சைக்கார பையன். ஐயா பிச்சைக்கார பையன். பிச்சைக்காரன் தெரு தெரு பிச்சை எடுத்துட்டு வரா. அது என்ன எங்கேயும் அதாவது ஒரு சாமியார் இல்லாம செஞ்சுட்டான். ஏன்னா திறந்தோறும் 1000 பேருக்கு சாப்பாடு பண்ணுமே. ஆமா. ஒரு சாமியார் பண்ண என்ன செருதுண்டை ஆக்கி வச்சுட்டு ஒரு சாமியாரையும் காணுன்னு அலைஞ்சிட்டு வரான். பின்ன நங்கமாதி சொல்றான், ஏன்னா இன்றைய தினம் ஒரு சாமியார் கூட வரல, நான் போய் வெளியில தேட்டு வரேன். யாராவது சாமியார் வந்தா இருந்தா இங்க நம்ம மடத்துல இருக்க சொல்லு அப்படின்ற ஐயா சொல்லிட்டு அதாவது செருதண்ட தேட்டு வரான். எப்படி வரா? சீர்காழி சீதம்பரம் தேடி வந்தேன் பெண்ணே, சீர்காழி சீதம்பரம் தேடி வந்தேன் பெண்ணே, அங்கே பரிதேசி காணும் பெண்ணே, அங்கேயும் பரிதேசி காணும் பெண்ணே, மன்னார்குடி மாயவர தேடி வந்தேன் பெண்ணே, மன்னார்குடி மாயவர தேடி வந்தேன் பெண்ணே, அங்கே பரிதேசி காணும் பெண்ணே, அங்கே ஒரு பரிதேசி காணும் பெண்ணே. அப்படி சீர்காழி சிதம்பரம் மன்னார்குடி மாயரன்னு கேட்டு போறான். அந்த நேரம் வீட்டுக்கு போறான் ஐயா இந்த ஆண்டி பையன். இந்த ஆண்டி பையன் போய் ஐயோ மானகட்டவா சாப்பாடு இருக்கான்னு கேக்குறா. சூடு சொன்ன ரோஷம் மானம் ஏதாச்சும் இருக்கா? ஒரு சாமியார் இல்லாம எங்க வீட்டுக்காரர் தேட்டு போயிருக்காருங்க, எல்லாம் வந்துருவாரு, நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னா. ஆமா. அப்படி சாப்பாடு போடுறேன்னா உடனடியா வீட்டுக்கு வர பெண்ணு லங்கமதி யாரும் சாமியார் வந்தாங்களா அப்படின்னா. ஒரு சாமியார் வந்தாரு, ஆத்தி மரத்துல இருக்குன்னு சொன்னாரு அப்படின்னா. உடனே எல்லாம் தயார் பண்ணிட்டு அங்க போறான். சாமி
எல்லாம் தயிர் இல்லையா தயார் தயாரு ஆ. சாமி ஆ. சாப்பிட வாங்கன்றான் ஆ. உடனே இந்த ஆண்டி போய் கேக்குறான் ஆ. சரிதான்டா ஆ. ஏன்டா சமைச்சு வச்சிருக்க நீனு ஆஹா. இந்த ஆண்டி போய் சொல்றான் ஆ. சாமி ஆ. கத்திரிக்காய் கத்திரிக்காய், பூசணிக்காய் பூசணிக்காய், வெண்டைக்காய், வெண்டைக்காய் வெண்டைக்காய், கொத்தரங்காய் ஆ. முருங்கைக்காய் ஆ. எல்லாம் சமைச்சு வச்சிருக்கா ஆஹா. இந்த ஆண்டி பேர் யாரு சிறுதொண்டன் சொல்றான் ஆ. சொன்ன போது இந்த ஆண்டி பயலுக்கு ஒண்ணு கிட்ட எழுதி வச்சுக்க ஆஹா. பாத்தாயா அதாவது இந்த ஆண்டி பையன் ஒண்ணு சொல்றான் எந்த ஆட்டி பையன் இந்த ஆண்டி பையன் இவன் ஆமா கத்திரிக்காய் என்று சொன்ன சொன்னாரே கேளோ கத்திரிக்காய் என்று சொல்ல கொண்டனாரே சொல்லலாம். கேளும் பிள்ளாய் சொன்னார் கேள்வி பிள்ளாய் என்றாய். கைப்பூட்ட மணி அல்லவோ பாவம் பாவம் ஐயா, கையூட்ட வந்தல்லவோ பாவமோ. படுவாய் பேல ஆஹா. என் பூஜை மணியவே சமைச்சு வச்சிருக்கடா அப்படின்னா ஆ. சாமி என்ன ஆஹா. சாமி அடுத்தது முருங்கா இருக்குன்னா ஆஹா. படுவாய் ஆஹா. படுவாய் பேல ஏய் முருங்கான்னு சொன்னியடா அது என்ன தெரியுமா ஏய் படுவாய் பேல முருங்கக்காய் என்று சொல்ல சொன்னாரே கேளோ முருகக்காய் என்று சொல்ல கொண்டனாரே சொல்லலாம். கேளும் பிள்ளாய் சொன்னார் கேளும் பிள்ளாய் கொண்டார். முடிச்சு வச்சா சரி அல்லவோ பாவம் பாவம் முருகக்காய் என்று சொன்னார். கேளும் கொண்டார், கேளும் கொண்டார் சொல்லலாம். முறுக்கி விட்ட சடையல்லவோ பாவமையா. படுவாய் பேல ஆ. என் சடைய அறுத்து சமைச்சு வச்சிருக்கடா அண்ணா ஐயா. சடை வேற என்ன வச்சிருக்க பூசணிக்காய் பூசணிக்காய் வச்சிருக்கீங்க. படுவாய் பேல ஆ. பூசணிக்காய் என்று சொன்ன சொன்னாரே கேளோ பூசணிக்காய் என்று சொல்லலாம். கொண்டனாரே சொல்லலாம். ஈரல்லவோ பாவம் பாவம் ஐயா, பூசணிக்காய் என்று சொன்னார். கேளும் கொண்டார் சொல்லலாம். கேளும் கொண்டார் சொல்லலாம். வயிறு அறுத்துக்கு சமைச்சு வச்சிருக்கா ஓஹோ. சாமி ஆ. நீங்க சொன்னதெல்லாம் ஆஹா. கூட்டு வச்சிருக்கேன் ஆ. சாமி ஆ. பாவக்காய் ஆ. கூட்டு வச்சிருக்கா ஆ. அட படுவாய் பேல ஆ. ஏன் படுவாய் பேல படுபாவி பை. பாவக்காய் என்று சொல்ல சொன்னாரே கேளோ பாவக்காய் என்று சொல்ல கொண்டனாரே சொல்லலாம். கேளும் பிள்ளாய் தொண்டார் கேளும் பிள்ளாய் கொண்டார். உத்ராட்ச மணி எல்லவோ பாவம் பாவம் ஐயா, பாவக்காய் என்று சொல்லு கொண்டனாரே சொல்லலாம். கொண்டனாரே சொல்லலாம். உத்ராட்சமணியை எல்லாம் கொண்டனாரே. படுவாய் பேல உத்ராட்ச மணி அறுத்து நீ சமைச்சு வச்சிருக்கா ஓஹோ. சரி வீட்டு சாமி உனக்கு என்ன சமையல் வேணும்னா ஆ. அப்பா என்ன சமையல் சாப்பிடுறீங்க சரிதான்டா ஆஹா. என்னன்னா ஆ. வாழ்வு வேதியர் குலமா வயது ஐந்துள்ள பாடகா அந்த குழந்தையை நன்றாக குளிப்பாட்டி அருவமனையை வந்து வைத்தறிய செய்தார் பெண்ணை என்ன மாயமோ அதை என்ன மாயான் உரைப்பே அருவமனையிலே வைத்தறிய செய்தாலே பெண்ணை என்ன மாயமோ அதை என்ன மாயான் உரைப்பே அதாவது 5 வயது பிள்ளையா இருக்கணும் பூங்குழி போட்டிருக்கணும் 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 64 கலைக்கானம் 96 தத்துவம் இவ்வளவு படிச்சிருக்கணும் ஆஹா. அந்த படிச்சு வந்த பிள்ளைய உங்க தாயார் தலைமுடிக்க அந்த தீர்க்கமா கழித்தறுத்து சமைச்சு போடுறான்னா வரை. தாண்டி பையன் ஆமா ஆனால் எவ்வளவு ஒரு அறுக்கும் போது எவ்வளவு ஒரு இது இருந்தா இந்த ஆளு
போய் சாப்பிடுனா சாப்பிட வேண்டியதானே. ஒரு மனுஷனை கூட்டா அந்த அது மட்டும் இல்ல, குழந்தையா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கணும். அறுக்கும் போது உள்ள சந்தோஷம் சமைக்கும் போது இருக்கணும். சமைக்கும் போது உள்ள சந்தோஷம் பரிமாறும் போது இருக்கணும்னா எப்படி இருக்கும்? ஒரு தாய் தகப்பன் புள்ளையா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா எப்படி இருக்க முடியும்? இந்த ஆளு கேட்டுக்கானே உடனே பார்த்தாங்க மாணவன் சூடு சோறு இருக்கா இந்த ஆண்டி பைய கேட்டு வாங்க போய் கேட்டாயா போய் கேட்டு வா உடனடியா இருங்க இருங்க வரேன். இவன் கேட்க போறானா? கேட்க போறேன். ஒரே குத்து குத்த போறாரு. எல்லாம் கிட்ட போய் கேளுடா. எல்லாம் இன்னும் கிட்ட போடா. இன்னும் கிட்டப்பா சூளத்தை எடுத்து சொருவ போறாரு. இன்னும் கிட்ட போடா. இந்த 3 எலும்பு முடிச்சிட்டு போகுது இப்ப. ஏன்னா உன்னை பார்த்தா பொண்டாட்டி கூட்டம் பெண்ணு நங்கமாறு கூட போனோம் கொண்டு வாடி ஒரு குழந்தைய வாங்கி வர ஐயா கூட மரம் கொண்டு வாடி ஒரு குழந்தைய கொண்டு வாடி கூட போனோம் கொண்டு வாடி ஒரு குழந்தைய வாங்கி வர ஐயா கூட மரம் கொண்டு வாடி ஒரு குழந்தைய வாங்கி வாடி. பணத்தை எடுத்து வா ஒரு குழந்தை வாங்கிட்டு வரேன்னா அப்பதான் நங்கமாதி சொன்னாங்க. அதாவது யாரு கொடுப்பா? கொடுக்க மாட்டாங்க. ஏண்டா மாப்பிள்ள இது மண்ணை கொடுப்பாங்க, பொண்ணை கொடுப்பாங்க, பொருளை கொடுப்பாங்க, ஊட்ட கொடுப்பாங்க, வாசலை கொடுப்பாங்க. பணம் கொடுத்தா பெத்த புள்ளிய கொடுப்பாங்களா? யாரு கொடுப்பா? கொடுப்பாங்க புள்ளைய கொடுப்பாங்களா? யார் சொன்னா? கொடுக்க மாட்டாங்க. இங்க இருந்து நேரா ஓபிக்கு போ. போனின்னு வச்சுக்க ஒரே டைம் தான். அப்படியே நீ சிசரிங் பண்ண உடனே எடுத்துட்டு போடலாம். ஏன்னா இந்த காலத்துல யாரு கொடுப்பாங்க? நம்ம புள்ள சீராளதாவ இருக்கான், அவனே அடுத்து சமைச்சிரும் அப்படின்றாங்க. அதெல்லாம் இப்ப நடக்குது. அப்ப ஏன்னா பார்த்தாயா உடனே நம்ம அதாவது போய் பள்ளியிடத்துல விளையாடிட்டு இருக்கான், அவனை போய் அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்து அவரை படுக்க வைக்கிறாங்கய்யா. படுக்க வைத்து பார்த்தாயா அங்க இருக்கரசே ஐயா வாஞ்சாலை கிளியே சமைச்சு சாமி வாங்க சாப்பிடணும். சாப்பாடு போட்டாங்க. சாப்பாடு போட்ட உடனே பார்த்தா அதாவது ஏண்டா சொல்றா தலைகறி எங்கடா? இந்த தலைகறிய வெங்காட்டு நகை மறைச்சு வச்சிருக்கா. உடனே செங்காட்டு நகை. ஆமா செங்க மாட்டேன் மறைச்சு அவ கொண்டா வச்சா. ஏண்டா ஒரு புள்ளிய 16 வகையா அறுத்து 16 வகையா அறுத்து கறி சமைச்சு வச்சிருக்காங்க. அதை சாப்பிடாம எல்லாம் தலைக்கறி எங்கடான்னு கேக்குறாங்க. இது எங்கேயாவது நியாயமா? மானகட்ட பையனா இருப்பாமா? ஏன்னா தலைக்கறியில தான் உனக்கு முக்கியமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தா மூளை இல்லாதவனுக்கு தலைக்கறி தான் முக்கியம். அது மட்டும் இல்ல, புள்ள வீட்டுல சாப்பிட மாட்டேன்னா. யாரு இந்தாலு? ஆமா இந்த ஆண்டி பைய ஒரே புள்ள இல்லாத ஊர்ல சாப்பிட மாட்டேன்னா. ஏண்டா மாப்பிள்ள ஒரே ஒரு புள்ள அதையும் அறுத்து சமைச்சிட்டாங்க. அப்புறம் புள்ள இல்லாத ஊர்ல சாப்பிட மாட்டோம்னா ஆமா எவ்வளவு கொழுப்பு இருக்கும். சாப்பிட மாட்டேன்லாம். சரி இல்ல சாமி எங்களுக்கு ஒரே ஒரு புள்ள இருந்தது, அத நான் அறுத்து உங்களுக்கு சமைச்சு வச்சுட்டோம்னா. ஒரு பிள்ளையா வெளியில போய் கூப்பிடுவேன்னா 2 பேரும் முந்தாடி கூப்பிட்டு வெளியில போய் சீராளான்னு கூப்பிடு வருவான்டா. 2 பேரும் வெளியில போனாங்க, முந்தாடி முடிஞ்சு கூப்பிடுறாங்க. ஓடி வாடா சீராளா நான் கேட்ட என் மகனே, ஓடி வாடா சீராளா நான்
சீரால இட்டுட்டு உள்ள போய் பார்த்தா அந்த ஆண்டி வேலை காணும். ஐயோ இந்த ஆண்டி வேலை இந்த ஆண்டி தானே அது? புள்ளைய காணும் தானே ஒண்ணு உள்ள வந்துருச்சு. ஓஹோ இந்த ஆண்டி பையன் இருக்க வேண்டியது இந்த ஆண்டி பையன் இல்லையா பார்த்தா எங்கயா போனாரு? ஏய் சிவனே இங்க வரலன்னு சொன்ன கழுத்து அறுத்து பண்ணி கழுத்துல இப்படி கத்திய வச்சாருல பொறும் தண்டனாரு அப்படின்னு அப்பதான் வந்துட்டாரா? வந்து அப்ப நல்ல மனுஷன். அதாவது வந்துட்டாரு, நல்ல மனுஷன் தானே அவரு. என்ன புள்ளைய அறுத்து சோதனை பண்றது நல்ல மனுஷனா? வந்துட்டாரு வந்து விரைவில் இப்படி 4ஆம் பதவி அடைய கதவின்னு அப்பதான் மோட்சம் கொடுக்கிறாரு. யாரு? இந்த கர்ணனுக்கு இந்த ஆண்டி பையன் கொடுக்குறாயா? அப்பேற்பட்ட கேவலமானவன் அவரு. ஆமா அவனை போய் என்னத்த நான் சொல்றது? ரசம் இல்ல. ஆதி முன்னாயிலே ஆயன்மாரில் வேறும் அங்கமின்றி கருவம் கொண்டு ஆயிர தேவ வருஷம். ஆதி முன்னாலே ஆயன்மாரில் வேறும் அங்கமின்றி கருவம் கொண்டு ஆயிர தேவ வருஷம். அவர்கள் இருவேரும் கவனமுடன் நித்தம் செய்ய, அவர்கள் இருவேரும் கவனமுடன் செய்ய, அவர்கள் ஜெயம் கொள்ளாமல், அவர்கள் ஜெயம் கொள்ளாமல். அப்பொழுது என் தந்தை ஆதிமரத்தில் ஓடி வந்து, ஐயா எங்களுக்குள் யார் பெரியவன் என்று உரைத்தார்கள். அப்பொழுது என் தந்தை ஆதி சிவனாரும், உங்களுக்குள் பெரியவன் என்று யான் உரைத்தால் உங்களுக்குள் ஆகாசம் நேர்ந்து வீடுவான். அப்பொழுது என் தந்தை ஆதி சிவனாரும், உங்களுக்குள் யார் பெரியவன் என்று யான் உரைத்தால் உங்களுக்குள் ஆகாசம் நேர்ந்து வீடுவான். அதற்கு ஒரு உபாயம் சொல்கிறேன் கேள், அதற்கு ஒரு உபாயம் சொல்கிறேன் கேள். அருணாச்சலந்தரில் அங்கும் ஒரு துறையான அவதாரம் செய்து இருப்பேன். யார் ஒருவர் என் ஜடாமுடியை கண்டு வந்தால் பெரிய ஒன்று யான் உரைப்பேன். அப்பொழுது என் தந்தை ஆதி சிவனாரும் அருணாச்சலந்தரில் அங்கும் ஒரு துறைய அவதாரம் செய்து இருந்தார். அப்பொழுது அண்ணன் பிரம்மதேவானுமே அன்னபட்சி ரூபம் கொண்டு அண்ட இறக்கமெல்லாம் ஆராய்ந்து தான் பார்த்தார். அப்பொழுது சிவமுடியை அளவிட முடியவில்லை. அப்பொழுது உன் தந்தை ஆதி நாராயணன் ஆணை மட்டும் பண்டு உருவம் கொண்டு அண்டை இறக்கமெல்லாம் ஆராய்ந்து தான் பார்த்தார். அப்பொழுது சிவமுடியை அளவிட முடியவில்லை. அப்படி இருவருக்கும் ஜடாமுடி காட்டாத ஆதி சிவன் என் தகப்பம். சித்தஜனே நீர் போனால் உன்னை சிரித்து எரித்து வார்த்தியாய் எரிந்திருவீர். வசந்தா வசந்தா எங்க அப்பா தான் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? உங்க அப்பா ஆண்டின்னு சொன்னாரு, புள்ளகரி பெத்தன்னு சொன்னாரு. புள்ளகரி வேணும்னு கேட்டாரு. ஆமா, அந்த புள்ளைய அதை கடிச்சு சாப்பிடுற நேரத்துல பறந்து போயிட்டாராம். கர்ணவாராஜனே ஏன்னு சொன்னா, அந்த பிள்ளைகறி சோறு தின்னாருன்னு சொல்லாரு இல்ல, ஒரு பிள்ளைய அறுத்து அத 21 வகையா சமைச்சு கறி சமைச்சு, ஆனா அந்த புள்ளைய உருவாக்கி கொண்டு வந்தாரு எங்க அப்பா. புள்ளைய உருவாக்கிட்டு வந்தவரு உங்க அப்பா. ஆமா, வேற எங்கேயும் புள்ள தாயார் தலை பிரிக்க கழுத்த இருக்க அறுத்து சமைச்சு சாப்பாடு போட்டாங்க. ஆனா வெளில போய் கூப்பிடு, உன் புள்ள சீராதேவன் வருவான் அப்படின்னு சொன்னது யாரு? உங்க அப்பா தான். எங்க அப்பா. உங்க அப்பா தான். அப்படி அடுத்த புள்ளைய உருவாக்கி கொண்டு வந்தது எங்க அப்பா. என்னதான் இருந்தாலும் எங்க மகாராஜாவுக்கு நான் பேசுவேன், உனக்கு தான் இருக்கான் அவன் தான். எங்க மகாராஜாவுக்கு நம்ம பிள்ளை கறிய அறுத்தன்னு சொன்னாங்க. இருந்தாலும் அந்த நேரத்தை கொஞ்ச நாள் கஷ்டத்தை கொடுத்துட்டாருல உங்க அப்பா. ஆமா,
பத்திர சோதிக்கிறது தான் எங்க அப்பாவோட வேலை. இந்த மாதிரி சோதனை பண்ணுனா ஆமா, ஒரு குடும்பமும் உருப்படாது. திருவிளையாடல்ன்றத எங்க அப்பா அங்க நடத்திருக்காரு. திருவிளையாடல். ஆமா, இது மேல் பாப்ப எல்லா வீட்லயும் திருவிளையாடல் நடத்தினா பாவம் இந்த மணிகண்ட வீட்டுல திருவிளையாடல் நடத்தினா நல்லா இருக்கும். அது நடத்திதான் இப்ப திருந்தி இருக்கு. ஐயோ, நடத்தி திருந்திருக்கு. அப்படி ஏன்னு சொன்னா முன்னொரு காலத்திலே இவங்க அண்ணன் பிரம்மதேவனும் ஸ்ரீமன் ஆலயமூர்த்தியும், யார் இவங்க அப்பா பிரம்மதேவனும் ஸ்ரீமன் ஆலயமூர்த்தியும் வெகு நாளா சண்டை போட்டிருக்காங்க ஐயா. 2 நாள். எதுக்கு? 2 நாளா இல்ல, வெகு நாளா. வெகு நாளா? ஆமா. எதுக்கு சண்டை? 12 ஆண்டு காலமா சண்டை நடக்குது. யுத்தமே நடக்குது. ஏன்? நீ பெரியவனா? நான் பெரியவனா? இல்ல நான் பெரியவனா? நான் பெரியவனா அப்படின்னு சொல்லி பாக்கணும். பேக்கணும் இல்லடா, பாக்கணும்டா. பாக்கணும். நீ பெரியவனா நான் பெரியவனான்னு பாக்கணும். அவன் செவுரு உடைக்கிற வேலையில. ஆமா, அதனால அவன் பேக்குறதுல இருக்கான். இல்ல இல்ல, அவன் அப்பப்ப மாத்திப்பான். அப்படி நீ பெரியவனா? ஓஹோ, நான் பெரியவனான்னு சரி பாக்கணும். ஓஹோ அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் யுத்தம் நடக்குதுயா. யுத்தம் நடக்குது. நடக்கும்போது ஓஹோ 2 பேருக்கும் அதாவது யுத்தமா சண்டையா? எல்லாம் சண்டைன்னா என்ன, யுத்தம்னா என்ன? ரெண்டும் ஒண்ணுதான். யுத்தம்னா நிறைய பேரு, சண்டைன்னா 2 பேரு. யுத்தம்னா நிறைய பேர் சேர்ந்து சண்டை செய்யறது. சண்டைன்னா 2 பேர் செய்யறது. இல்ல அடிப்படியா? அடிப்படைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க சேர்ந்து அடிக்கிறது. யுத்தம்னா நீ ஊர்ல சண்டை போடுறது, சண்டைனவ பொண்டாட்டிட்ட போடுறது. ஓஹோ, நல்ல அறிவுடா. அப்படித்தான் சண்டை போட்டு நிக்கிறியா நீ? வேற என்னவா வேலை உனக்கு? சரி, அதை விட்டுடு. சரி, சண்டை நடக்குது. அப்படி சண்டை நடக்கும்போது பார்த்தாங்க ஐயா, 2 பேருக்கும் வெற்றி தோல்வி இல்ல. வெற்றி தோல்வி இல்ல பார்த்தாங்க. இதை யார்கிட்ட போய் கேட்கலாம்? யாருகிட்ட போய் கேட்கலாம்? சிவபெருமான்கிட்ட போய் கேட்கணும். ஓஹோ, எங்க அப்பா கிட்ட. ஆமா, எங்க அப்பா, உங்க அப்பா, எங்க அப்பா கிட்ட போய் கேட்கணும்னு சொல்லி அங்க இருந்து 2 பேரும் வராங்க. யாரு 2 பேரும்? உன் மாமன் அரியும் பிரம்மனும் ஓடி வராங்க. 2 பேரும் ஓடி வராங்க ஐயா. ஓடி வந்து சிவனே, எங்களுக்குள்ள யார் பெரிய ஆளு? ஓஹோ அப்படின்னு நீங்க உரைக்கணும். 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 ஆமா, 2 மிளகாவை போட்டு அரைச்சு போட்டா உரைச்சிட்டு போகுது. ஆமா ஆமா. நீ மைக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்க? அது வேஸ்டா கிடக்கும். இல்ல, அங்கே இருந்து விட்டு அந்த அம்மா அவன் இங்க வர்றதுக்கு நிக்கிறான். யாரு பெரியவரு? யாரு பெரியவர்? அது வேற ஒண்ணும் கிடையாதுமா. கிட்டத்தட்ட அவன் வீட்டுல இருந்து வேலைக்கு போய் ஒரு 4-5 மாசம் ஆகுது. இன்னைக்குதான் வேலைக்கே வந்திருக்கான். இந்த வேகத்துல போய் வீட்டுல பேசுவான் நாளைக்கு. யாரு பெரியவர் யாரு சின்னவர்னு கேட்க வேண்டும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேக்கிறது இல்லடா, பார்க்கணும். பார்க்கணும், யாரு பெரியவங்க சின்னவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா கிட்ட ஓடி வந்து என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? இவங்க அண்ணனும் இவங்க அப்பாவும் ஓடி வந்து, சிவனே எங்களுக்குள்ள யார் பெரியவன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எங்க அப்பா கிட்ட சொன்ன உடனே, என்னையா இவரு மும்மூர்த்தியிலே மூர்த்தி எங்க அப்பா. உங்க அப்பா. இவங்க அப்பா 2வது மூர்த்தி. உன் மாமனாரு பிரம்மதேவன் 3வது மூர்த்தி. ஓஹோ, அப்படி 3 மூர்த்தியில யார் பெரியவன்னு சொன்னா யாரு என்ன ஆகும்? என்ன ஆகும்? உலகம் அழிஞ்சிடும். ஆமா, 3 பேருக்கும் கோவம் வந்து எல்லாத்தையும் என்ன அழிஞ்சிடுவாங்களோ, பிரளயமாக்கிடுவாங்க. ஆமா, அப்படின்னு சொல்லி எங்க அப்பா என்ன செஞ்சாரு? ஐயா, நீங்க பெரியவன்னு சொன்னா சரி, ஸ்ரீமன் ஆலயமூர்த்திக்கு கோபம் வந்துரும். ஸ்ரீமன் ஆலயமூர்த்தி பெரியவன் சொன்னா பிரம்மதேவனுக்கு கோபம் வந்துரும். ஆகையாலே 2 பேருக்கும் ஒரு உபாயம் சொல்றேன். உபாயம் சொல்றேன். ஆமா, நானும் அருணாச்சலத்திலே அங்கும் ஒரு சுடல வழியா அவதாரம் செய்ய போறேன். அவதாரம் செய்ய போறேன். அண்ணால எங்க வந்தாரு? அருணாலமா? அவர் சிக்கல்ல இருக்கு. சிக்கல் அருணாலம் கிடையாது. இல்ல, நீ தான் சொன்னப்ப. அருணாச்சலத்துல
அருணாச்சலத்தில். திருவண்ணாமலைடா. ஓஹோ நான் வந்து அருணாள் அண்ணாக்கா மிருதங்கம் வாசிக்கிறாருல, ஓ அந்த அருணாச்சலத்தை சொல்றியா? அவர் மிருதங்க சக்கரவர்த்தி, அவர் போயிட்டாரு. ஏலே திருவண்ணாமலைன்னு சொல்லணும். ஆமா திருவண்ணாமலை. ஆமா, அங்க ஒரே எரியுமே, அருணாச்சலம் அது. அருணாச்சலம். அங்க ஒண்ணு எரியுமே, ஆ, ஆமா, இவன் தள்ளி அருணாச்சலம் என்னது? என்னமோ தீபம். தீபம். ஆமா, அருணாச்சலத்திலே அங்க ஒரு சுடரொழியா அவதாரம் செஞ்சு நிப்பேன். ஓஹோ யாரு ஒருவர், யாரு யாரு? நீங்க 2 பேர்ல யாரு ஒருவர் என்னுடைய ஜடாமுடியை கண்டு வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, சாரி, ஆ? சடாமுடிய ஜடாமுடியை கண்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்குள்ள யார் பெரியவன்னு சொல்லி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சொல்லிட்டாரியா. அப்பா. ஆமா, சொல்லிட்டாரு. சொன்ன உடனே இல்ல ஏமா உங்க அப்பாவுக்கு அம்மா பெரிய முடியா? ஐயோ, அளவு கடந்த இல்ல முடி. கேக்குறான். மும்மூர்த்தியில மூர்த்தி. அவர் நில்லுன்னு சொன்னா ஆமா மூர்த்திலே பெரிய மூர்த்தி அவரு. இருக்கும். வியாபாரி, ஏன்னா அதாவது இம்மா நாள அந்த ஆளு கேள்வி கேட்கறான், போகாம வர மாட்டேங்குது அந்த ஆளுக்கு. அவருக்கு எப்படி வரும்? வராது. சூடு சொன்னா நல்ல ரத்தம் இருந்தாலும் கோபம் வரப்போகுது. ஓஹோ ஆமா, உனக்கே 5 பாயிண்ட் தான் இருக்கு. ஏலாய், யாரு? அவங்க வரல மாட்டா. இந்த பாரு அவன் பாம்பு சீருது பாரு, அங்க பாரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கு பாம்பு. அவருக்கு வர்றதுக்கு நேரம் இருக்கு. பட்டுன்னு கூட போகுது. இப்ப வர மாட்டாரு. எனக்கு தான் தெரியுமே. ஏன்னு வச்சுக்க, எனக்கு தெரியும் பஸ் வர டைம். அவர் வர்றதுக்கு நேரம் இருக்கு. விடிய காலைல வருவாரு. ஏன்னா எங்க அப்பா யாரு? யாரு? உங்க அப்பா பேரு சிவபெருமா. ஆமா, பெரியவரு. பித்தான் பிறை சூடி பெருமானே அருளாரம் எத்தானே நினைக்கின்றேன் மனந்து உன்னை வெண்தாய் பெண்ணேன் வெண்பால் வெண்ணெடலோர் அருள் துணையே அத்தாவுரைக்கு ஆராயினி அல்லேன் எனலாமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயம் உன்னை எவித்த கடந்தலுக்கு எதை
சரி எங்க அப்பா உங்க அப்பா என்ன செய்யறாரு? நீங்க உங்க அப்பா